தாத்தா முப்பட்ட காலத்துல ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா எச்சல அந்த மாதிரி கொடுமை நாங்கள் வாழ்ந்துட்டு சார் நாங்கள். இப்போ அந்த எச்சல் சோறு மறுபடியும் திங்கணுமா சார் நாங்கள்? 3 ஆபரேஷன் பண்ணிட்டோம். இந்த நிலத்துக்கு பாடுபட்டு 3 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். மற்ற சமுதாயம் எப்படி விவசாயம் செய்கிறாங்க எங்களுக்கும் ஆசை தாம்மா. மற்றவங்க ஃப்ளைட்டில் பறக்கிறானே நம்ம ஏன் படிக்கக்கூடாது? எங்களுக்கு ஏற்க இருக்கு இல்லைங்க. நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த இளவரசனின் உயிர் நாடியே இந்த நிலம்தான். வெறும் பாறைகளும் புதர்களும் நிறைந்து கிடந்த இந்த நிலத்தை தனது கடின உழைப்பால் விவசாய நிலமாக மாற்றினார். ஆனால் இன்று இந்த நிலம் அவரிடம் இல்லை. அரசு அதிகாரிகள் பொய் வாக்குறுதி அளித்து தனது நிலத்தை பிடுங்கிக் கொண்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். எங்கள் அரசாங்கம் என்ன சொல்லி எடுத்து போனாங்கன்னா, கூப்பிட்டாங்க, எங்கள் ஆளுக்கு 1 ஏக்கர் தரம்பா, அந்த மில்லு கட்டினாங்கன்னா அந்த 2 ஏக்கர் உள்ளது உங்களுக்கு அந்த 1 ஏக்கரில் காசு கொடுத்துரும். அரசாங்கம் அப்படி சொல்லி தான் எங்கள் மக்களுங்களுக்கு ஒரு டீ வடை கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க. ஒவ்வொரு கல்லாக தூக்குவோம்மா. அந்த கரை பாருங்க, அப்படியே தெரியும் பாருங்க, பூரா கல்லாக தான் இருக்கும் அந்த கரை. 3 ஆபரேஷன் பண்ணிட்டோம்மா. இந்த நிலத்துக்கு பாடுபட்டு 3 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் சுமார் 48 ஆண்டுகளுக்கு முன்னர் பயன்பாடற்று கிடந்த 350 ஏக்கர் நிலத்தை நரிக்குறவ மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அப்போதைய மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ஆனால் புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வழங்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் சிப்காட் அமைக்க 250 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கொண்ட அரசு மீதமுள்ள நிலத்துக்கு பட்டா வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. இன்று வரை பட்டா கிடைக்காததால் விவசாயம் செய்ய வழியின்றி இந்த 100 நரிக்குறவ குடும்பங்களும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாகியுள்ளன. 4 வருஷத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர் இங்கே வந்தாங்க, மந்திரி எல்லாம் இங்கே வந்தாங்க. இந்த நிலத்தை விட்டுருங்கப்பா, 250 ஏக்கர் எங்களுக்கு விட்டுடுங்க, உங்களுக்கு 110 ஏக்கருக்கு நாங்கள் பட்டா போட்டு கொடுக்குறோன்னாங்க. நாங்களும் இந்த மக்களுங்களும் கட்சி ஆஃபீஸ் போய்ட்டு எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அவங்களும் எங்களுக்கு ஒப்பந்தமாக ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. எங்களுக்கு அதில் நல்லது கெட்டது தெரியாது. ஒப்பந்தன்றது உண்மையாக சொல்ல போனால் 2 பேர் சேர்ந்து பேசி தான் ஒப்பந்தம் எழுதணும். அவங்களே எழுதி எல்லாத்துக்கும் கையெழுத்து போனால் இந்த மக்களுங்க, இந்த நரிக்குறவங்க படிக்காத காலத்தில் கையெழுத்து போனால் என்ன பண்ணாங்க, எல்லாருமே கையெழுத்து போட்டோம். நிலத்தில் விவசாயம் மேற்கொள்ள அரசு அனுமதி மறுப்பதால் பொருளாதாரத்திற்கு வேறு வழி இல்லாமல் மீண்டும் ஊசி பாசி விற்க செல்வதாக கூறும் வசந்தா, அதிலும் பெரிய வருமானம் பார்க்க முடியவில்லை என்கிறார். தாத்தா காலத்துலலாம் போட்டாங்க வரவு, சோளம், கம்பு, இந்த மாட்டு சோளம் தாத்தாலாம் பண்ணாங்க. நம்ம விகிதம் தெரிஞ்சு போய் இந்த மக்காசோளம் போட்டோம்யா. மக்காசோளம் போட்டாலும் ஏதோ மக்களுங்க படிப்பாங்க, செய்வாங்க, சாப்பாடு தண்ணி இல்லை. அந்த காலத்துல அப்படி ஆச்சு. இன்னும் டியோ பாட்டு பாடி பஸ் ஸ்டாண்டில் நம்ம தூங்கணுமா சார்? இப்போ ஒரு பொட்டு சீப்பு கண்ணாடி விற்றா பெரிய பெரிய ஸ்டோருக்கு போயிடுறாங்க. இந்த கவரிங் வலை வாங்குறதுக்கு, கவரிங் மோதிரம் வாங்குறதுக்கு, செயின் வாங்குறதுக்கு அவங்க பொழிக்கிறாங்க. நாங்கள் எந்த கவரிங் கடை வச்சு நாங்கள் பொழிக்க முடியும்? எங்கள் வியாபாரமும் போச்சு, எங்கள் தொழிலும் போச்சு. இந்த காடும் போகிறதுக்கு நாங்கள் எப்படியா விடுவோம்? ஒரு அடியாக குண்டு போட்டு கூட, ஒரு பெரிய பெரிய குண்டு கொண்டு போட்டு கூட இந்த நரிக்குறவங்களுக்கு அழிச்சிட்டு போட்டு புலம்பெயர்ந்தபடியே நாடோடிகளாக வாழ்ந்த இம்மக்கள் நிலைத்த சமூகமாக மாற ஒற்றை அச்சரமாக இருந்தது இந்த நிலம்தான். நீதிமன்றமே பட்டா வழங்க உத்தரவிட்ட பின்னரும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒற்றை ஆதாரமாக இருந்த நிலத்தை பிடுங்கி தனியாருக்கு தாரை வார்ப்பது எந்த வகையில் நியாயம் என இந்த மக்கள் குமுறுகின்றனர். இந்த நடத்துகிற அந்த கம்பெனியில் வேலை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதனால் பசங்க மன உளைச்சலானாங்க. வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் யாருக்கும் உரிய வேலையை கொடுக்கல. அரசாங்கம் நம்மளை இந்த விவசாய நிலம் கொடுத்தாங்க, அதை வச்சு பயன்படுத்தணும், போனோம் வந்தோம். இப்போ அரசாங்கமே அதை எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப நாங்கள் என்ன பழைய நிலையில் இருந்தோமோ அதே நிலைக்கு தனியார் மற்றும் அரசாங்கம் எல்லாமே சேர்ந்து செய்கிற ஒரு காரியம் எங்களை ரொம்ப இன்னும் கீழே கொண்டு போகுது, எங்களுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துது. இது குறித்து அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது இந்த நிலம் வருவாய்த்துறையின் கீழ் இருப்பதால் இதற்கான முன்மொழிவு அரசிடம் நிலுவையில் இருப்பதாக கூறினார். ஆனால் அரசு உள்நோக்கத்துடன் பட்டா வழங்காமல் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சமத்துவம், சமூக நீதி என மேடைதோறும் அரசியல் தலைவர்கள் முழங்கினாலும் இன்று வரை எங்களை போன்ற எளிய மக்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை என கூறும் இவர்கள் என்றாவது ஒரு நாள் விடிவுகாலம் பிறக்கும் என ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர்.